ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, திருவாதிரை விரதத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். சிவபெருமானுக்குரிய விரதங்களில் முதன்மையும் சிறப்பும் பெற்றது திருவாதிரை விரதம். அதாவது ஜனவரி 3 அன்று வருகிறதுங்க. நட்சத்திர அடிப்படையில் கடைபிடிக்கும் சிவ விரதங்களில் சிறப்பிடம் பெறுவது பொதுவாக திருவாதிரை நட்சத்திர நாளோடு கூடி வருவது மார்கழி மாதத்தில்தான். எனவே மார்கழி மாதம் சிவபெருமானுக்குரிய விழா மாதம் ஆயிற்று. திருவாதிரையின் பெருமையை தேவாரமும் புராணங்களும் விவரித்திருக்கின்றன. 27 நட்சத்திரங்களில் திரு என்ற அடைமொழி கொண்டவை திருவாதிரை மற்றும் திருவோணம். திருவாதிரை சிவபெருமானுக்கு உரிய விண்மீன். இதனை அண்ணலான் ஆதிரையான் என்ற பரிபாடல் தொடர் விளக்கும். பூமண்டலம் தோன்றிய காலத்தில் தோன்றியதாக கருதப்பெறுவது திருவாதிரைதான். ஊழியின் அழிவுக்கும் உலகத் தோற்றத்துக்கும் காரணகர்த்தா சிவபெருமான். எனவே சிவபிரான் ஆதிரையான் எனப்படுகிறார். திருவாதிரை திருவிழா நடராஜர் தலங்களில் விசேஷம். சிதம்பரம் அதாவது கனகசபை, திருவாலங்காடு அதாவது ரத்தின சபை, மதுரை வெள்ளியம்பலம், திருநெல்வேலி தாமிர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை என்ற பஞ்ச சபைகளில் மிக விமர்சையாக கொண்டாடப்படும். என்னங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.